நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதையடுத்து டெல்லியில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்களின் மத்தியிலும் தேர்தல் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. டெல்லியில் உள்ள மதராசி குடிசை பகுதியில் 10,000க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் பலர் விழுப்புரம், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த பகுதியில் வசித்து வரும் பெண்களை பொறுத்தவரையில் வீட்டு வேலைக்கு செல்லுதல், ஆண்கள் மெட்ரோ கட்டுமான பணிகளில் குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்வது என தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். லேடிஸுங்க பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு தான் போகிறாங்க. ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மெட்ரோ வேலை, கார் துடைக்கிற வேலை, கார் கடை, இந்த மாதிரி தான் வேலை செய்கிறாங்க. 100ல் ஒரு 10% வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க ஜென்ட்ஸு. தேர்தல் கால வாக்குறுதிகளை கட்சிகள் அறிவித்தாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு எந்த கட்சியும் ஆர்வம் காட்டுவதில்லை. தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கிறதுக்கு நிரந்தரமான இடம் கிடையாது. பட் என்னன்னா தண்ணி வசதி கிடையாது. பாத்ரூமு, குளிக்கிறதுக்கு எதுவுமே பிரச்சனை எதுவுமே கிடையாது. இருக்கிற இடத்துல பழைய ஒரு 30-35 வருஷமாக இருந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எது செல்வாக்கு வந்து இது வரைக்கும் எது நிரந்தரமாக எந்த அரசியலும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இனிமேல்ட்டு வரவங்க யாருன்னா வந்து கொடுப்பாங்களா இந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. 7.5 லட்சம் தமிழ் மக்கள் வாழும் டெல்லியில் அநேக தமிழர்கள் ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் குடியிருப்பு வசதிகள் இல்லாமல் குடிசை பகுதிகளில் சிறு தொழில்களை செய்து கொண்டு தங்களது வாழ்க்கை தேவையை சரிவர பூர்த்தி செய்து கொள்ள இயலாது வாழ்ந்து வருகின்றனர். தேமுதிக சார்பில் 2013ஆம் ஆண்டு டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட GS மணியிடம் இந்த முறை தேமுதிக போட்டியிடாததற்கு காரணம் என்ன என கேட்டபோது, அதாவது இது சம்பந்தமாக வந்து தலைமை கழகமும் தலைவர் கேப்டன் அவர்களும் தான் இது சம்பந்தமாக முடிவெடுக்கணும். அவங்க என்ன காரணத்துக்காக இந்த முறை தேர்தலில் போட்டியிடலைங்கிறது தலைமை தான் இதுக்கான சரியான தகவலை கொடுக்கணும். டெல்லி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நிலையான ஆட்சி வர வேண்டும் என்பது டெல்லி வாசிகளின் ஒட்டுமொத்த கருத்தாக இருந்தாலும் நாட்டின் தலைநகரில் சுகாதாரமற்ற குடிசை பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களின் வாழ்க்கையில் அரசு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் புலம்பெயர்ந்த டெல்லி தமிழர்களின் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக குடியிருப்பு வசதிகள், வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. ஸ்டீஃபன், நியூஸ் 7 தமிழ், நியூ டெல்லி.